ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் இந்த மலையில் என் செப்பலில் நனைஞ்சிடக்கூடாது, அது ரொம்ப ப்ரீஷியஸ் தெரியுமான்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா செப்பல் கூட போடாமல் நின்றுட்டுருக்கா. அவ்வளோ வறுமையில் இருக்கீங்கன்ட்டு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமாம், அது ஒரு பெரிய கதை. எங்கள் அப்பாவுக்கு ஒரு விஷயம் போயிடுச்சு, அதனால தான் நாங்கள் இப்படிலாம் இருக்கோன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா வெறும் காலில் நின்றுட்டுருக்கா. ஹீரோ பார்க்குறாரு. பார்த்துட்டு அவள் காலெல்லாம் நினச்சிட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, இப்படியெல்லாம் பண்ணனா உனக்கு மனசில் இருக்க பாரம் கொஞ்சம் குறையும், அப்படியே மனசு கொஞ்சம் லேசாகும்ட்டு இவள் பார்த்தீங்கன்னா கையில் தண்ணியெல்லாம் விட்டு விளையாடிட்டு இருக்கா. ஹீரோக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. ஆச்சரியமாக கண்ணே வைக்காமல் அவளை பார்த்துக்கிட்டே இருக்காரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் முன்னாடி வந்து விழுந்துடுறாரு. இவளுக்கு நான் பக்குன்னு ஆயிடுச்சு, என்னடா இப்படி வந்துட்டான்ட்டு. அப்புறம் தான் ஹீரோ சொல்றாரு, நீ நிலையலான்ட்டு பார்த்த, அதனால தான் பாவம் உன் புது ட்ரெஸ்ன்னு வேற சொல்லிட்டு இருந்தியா, அதனால தான் நான் வந்து இப்படி காப்பாத்துறேன்ட்டு. அவர் மலையிலேயே நனைஞ்சதில்ல, உனக்காக பாரு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இருக்க. இவ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கழட்டுங்க, அதுக்குள்ள சளிக்கு ஒரு பிடிச்சிட போதுன்ட்டு இவ தான் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டை கழட்டி அவள் பாட்டுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்குறா. இதோ இந்த பாடியில் என் மழை கூட தண்ணி கூட பட்டதில்லை தெரியுமா உனக்குன்னு இருக்க. ஹீரோயின் நிஜமாலுமே பைத்தியம் தானா இல்லை உண்மையாகவே இப்படி சொல்லிட்டு இருக்காளான்னு தெரியலன்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. இதோ இந்த மாதிரி மழையெல்லாம் நீ அவாய்ட் பண்ணிக்கோ, இல்லைனா உனக்கும் சளி பிடிச்சிடும்னு சொல்லிட்டு இருக்க. சரி தேங்க்யூ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்குன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பாடி கார்டு நம்ம அரசரை தேடி வந்துகிட்டு இருக்கான். ஆனால் ஆலைய காணோம், எங்கே போயிட்டாருன்னு தெரியல, மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. அரசருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கயிறு இருக்குல்ல, அதை கூட கட்ட தெரியல. ஹீரோயின் தள்ள நானே கட்டி விடுறேன் அப்படின்ட்டு அரசருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது கூட கட்ட தெரியாமல் இப்படிதான் வளர்ந்தியோ அப்படின்ட்டு சின்ன பையனாட்டு இவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே கத்திட்டு இருக்க. அரசர் கண்ணே வைக்காம அவளையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மழையும் நின்றுச்சு. எப்படியோ மழை நின்றுச்சு, நான் கிளம்புறேன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த சில்க் இருக்குல்ல ஷூ, அதை கையில் எடுத்துகிட்டே போகலான்னு பார்க்க அரசர் இந்த மாதிரி லோவான செப்பல் எல்லாம் நான் போட மாட்டேன், நீ வேணா வச்சுக்கோ, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு இருக்க. போடாமடையா அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதை கையில் எடுத்துட்டு காலில் போட்டுட்டு இருக்கா. பேசாமல் உண்மையை சொல்லிடலாமான்ட்டு ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையை சொல்கிறான், இவன் ரொம்ப கேவலமாக பாப்பா நீ, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு இவ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனால் அரசர் பார்த்தீங்கன்னா முழு பௌர்ணமி இருக்குல்ல அன்னைக்கு நீ 6 மணிக்கு தென்னந்தோப்பு இருக்குல்ல அங்கே வந்து நில்லு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருக்காங்க. அப்படி என்ன சொல்லணும் அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. ஒரு முக்கியமான பரிசு உனக்காக கொடுக்கணும், நீ கண்டிப்பாக வந்தே ஆகணும், அந்த நதிக்கரை கிட்ட வா, தென்னந்தோப்பு நதிக்கரைக்கெல்லாம் இருக்குல்ல அங்கே அப்படின்ட்டு தயவு செஞ்சு வான்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் பார்க்கலாம் அப்படின்ட்டு இவளும் போயிடுறா. பாடி கார்டு தேடி வந்துட்டான். ஆனால் அரசர் பார்த்தீங்கன்னா சரியான கான்ல இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவளை பார்க்கறக்கு அவரோட பையன் இருப்பார்ல வாரிசு, அவர் வந்திருக்காரு. என்னடா பிரச்சனைன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நீங்கள் ஹீரோயினுக்கு ஷூ ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்களாமா, அதுக்கெல்லாம் எவ்வளோ காசாக இருக்கும், அதெல்லாம் எனக்கு தானே வரணும்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பாவுக்கு சரியான காண்டு, அந்த பிள்ளைக்கே எப்பயாச்சும் தான் வாங்கி கொடுக்குற, ஒழுங்கா ஓடுறான்ட்டு அவனை கடிச்சு துரத்தி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு புக்கு ஏதோ எழுதிட்டு இருப்பார் போல. ஆனால் லைட் வெளிச்சத்தில் கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தனியாக ஆத்தங்கரையில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா அவன் அன்னைக்கு பேசியிருப்பாள், அப்படி என்ன கேட்டிருப்பானா, நமக்கு நடக்க போகிற கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், என்னோட ஃபேமிலிக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது, அதனால கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கன்னு சொல்லும்போது தான் அந்த ஆள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஏன்னா கல்யாணம் பண்ண போகிறது இவரோட இல்லை இவங்க அப்பா கூட அப்படின்ட்டு. அது அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா படுக்கை ஆயிட்டாரு, அவருக்கு காணிக்கும் வேணும்ன்ட்டு ஒரு ஆசையாக இருந்துச்சு, கடைசி ஆசையாக நிறைவேற்றுற மாதிரி தான் அப்படின்ட்டு இவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இது ஒரு ஷாக்கு. ஏன்னா அந்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 80 வயசு இருக்குது, அவருக்கு போய் இவரை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களேன்ட்டு. ஆனால் அவன் என்ன மூஞ்சியில் அப்படி மாறுற, இன்னொரு டைம் அப்படி மாற்றினா அவ்வளோதான், உன் குடும்பத்தையே நடுத்தருவில் கொண்டு வந்துடுவான் பார்த்துக்கொண்டு ஹீரோயினை கத்திக்கிட்டு இருக்கான். இவளுக்கு வேற வழியே இல்லை, ஏன்னா இவ குடும்பத்தோட சூழ்நிலை அப்படி இருக்கு. இவ கல்யாணம் பண்ணியே தான் ஆகணும், என்ன நடந்தாலும் சரி இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், எங்கள் அப்பாவை நான் கஷ்டத்துலேருந்து விடுவிக்கணும்ட்டு நம்ம ஹீரோயின் மனசில் நினச்சிட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கு கல்யாணம் பண்ணுறதுல துளி கூட விருப்பம் இல்லை. என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்க. பின்னாடி யாரோ போகிற மாதிரி இருக்குது. சரி யாரா போகிறான்னு பார்த்தா அவங்க அப்பா. இப்போ எங்கடா போகிறாருன்ட்டு இவ பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கா. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா புக்கு கடைக்கு போயிருக்காரு. இந்த புக்கில் எல்லாம் நிறைய எரர் இருக்குது, இது தப்பாக இருக்குது, அதனால இது அவ்வளோ ரேட்டுக்கெல்லாம் போகாதுன்னு சொல்லிட்டு இருக்க. சரி 200 தானே பரவாயில்லப்பா கொடுப்பா, அதையாச்சும் கொடுப்பான்ட்டு அவங்க அப்பா வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஆள் என்ன பண்ணிட்டு போறாரு, எப்போலேருந்து இந்த மாதிரிலாம் டிரான்ஸ்லேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு வருஷமாக அவர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காரு. பட் பண்ண காசு எல்லாத்தையும் ஹீரோயினோட அம்மா இருக்கால அவகிட்ட தான் அவங்க அப்பா கொடுத்துட்டு இருந்தா உன்னோட மருத்துவ செலவுக்கு வச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து ஆடி போயிடுறா. சரி அவங்க அப்பாட்டியே போய் நேராக கேட்டுருவோன்ட்டு அவங்க அப்பாவை பார்க்கலான்ட்டு போயிட்டு இருக்கா. என்னம்மா நீ இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கெல்லாம் போனியா, புது துணியெல்லாம் போட்டிருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்பா இந்த மாப்பிள்ளை அப்படின்ட்டு இவ பேச போதே, ஆமாம்மா நம்ம மாப்பிள்ளைக்கு என்ன குறை அப்படின்ட்டு இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட பேரை மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரியுது, அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி வயசானவங்க கூட தான் கல்யாணம் நடக்குதுன்ட்டு புரியல அப்படின்ட்டு. இருந்தாலும் அவள் எதுவுமே சொல்ல வேண்டான்ட்டு ஹீரோயின் வெளியே வந்துடுறா. அவளுக்கு ஒரே மைண்ட் தான் ஓடிட்டு இருக்கு, உன் குடும்பமே நடுத்தருவில் வந்துடும் அப்படின்ட்டு. கர்ணத்தை கொண்டு என்னோட ஃபேமிலி மட்டும் கஷ்டப்படவே விட மாட்டேன், இது வரைக்கும் பட்டதில் போதும், நான் கல்யாணம் பண்ணியே தீர்வேன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி அவளையே நினச்சிட்டு இருக்க. பாடி கார்டெல்லாம் பதறி அடிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படி என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா அரசர் இருக்கார்ல அவர் தான். ஏன்னா அவருக்கு ஒரு சின்ன விஷயம் கிடைச்சிருக்கு, அந்த திருட இருப்பான்ல அவனை பற்றிட்டு. அங்கே ஒரு கப்பல்ஸ் பார்த்தீங்கன்னா வசமாக மாட்டிக்கிட்டாங்க, ஏதோ அவங்க இடத்துல போய் திருடி இருப்பான் போல. அந்த ஆள் பார்த்தீங்கன்னா உண்மையை புட்டு வச்சுக்கிட்டு இருக்கா. ஆமாம் அவன் வந்திருந்தான், நான் அவனை கண்ணார பார்த்தேன், அவன் அப்படியே மாஸ்கெல்லாம் போட்டுட்டு ரொம்ப கொடூரமாக இருந்தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. வேறு யாராச்சும் மாற்றி சொல்லியிருப்பீங்கட்டு அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா உண்மையவே சொல்கிறக்கு விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஓட்டவாய் போல எவ்வளோ தெரியுமோ அவ்வளோ விஷயத்த உளறிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் நைட்டு பார்த்துருப்பான், ஏன்னா கண்ணெல்லாம் தெரியாமல் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் நான் நல்லாவே பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது வந்தது திருடு அப்படின்ட்டு இருக்க. அரசர் பார்த்தீங்கன்னா அவன் மாஸ்க் போட்டிருந்தானா, இந்த மாதிரி மாஸ்க்
மாஸ்க்குன்ட்டு அந்த விஷயம் இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு, அவள் புருஷனை சொல்ல விட மாட்டேங்கிறா. நான் நல்லா நோட் பண்ணேன், அவளை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நமக்கு க்ளூ கிடைக்கணும்ட்டு அரசர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்க. இந்த அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கு, எதுக்கு உண்மையை சொன்ன அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் அரசர் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் அவனை பிடிச்சே ஆகணும், அவனை கிட்ட நம்ம கொண்டு வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ரை பண்ணால் பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் கிட்ட சத்தியம் பண்ணியிருப்பார்ல முழு நிலவணிக்கு வரணும்ட்டு, நீங்களா போய் அந்த வேலையை பாருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்ட்டு அவர் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோ இந்த மருத்துவரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவள் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட குழந்தைய நல்லா பார்த்துட்டு இருக்கா. நைட்டு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்க. போகிற வழியில தான் நம்ம செக்ரட்டரி இருக்கார்ல சீஃப், அவரை பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்த உடனே இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்ட்டு அவள் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கா. கரெக்டாக அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட வீட்டு இருக்குல்ல, அவங்க அப்பா வீட்டில் ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது. என்னென்னு வெளியே போய் பார்த்தா தான் தெரியுது, எல்லாமே இந்த வரதட்சணைன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஹீரோயின்காக அப்படின்ட்டு. அவங்க அம்மா பூரிப்பாய் நின்றுக்கிட்டு இருக்க. ஆனால் சீஃப் செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை பார்த்துட்டு ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறாரு. அப்படி என்ன நினச்சி பார்க்குறாங்கன்னா, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவரை பார்த்து மீட் பண்ணி பேசியிருப்பா. இந்த மாதிரி எனக்கு நடக்க போகிற விஷயம்லாம் தெரியும், ஆனால் எங்கள் அப்பாவுக்கு இதை பற்றி தெரியாதுன்றக்க. சரி அதுக்கு என்ன பண்ணலாம், அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன், அவனுக்கு என் பையனை கேட்குற அளவுக்குலாம் வந்துருச்சா, நீ என்னதான் இருந்தாலும் ஒரு காணிக்கி போர்டு பொண்ணு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது எனக்கும் தெரியும், ஆனால் எங்கள் அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சால் கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டார். ஏன்னா அவர்கிட்ட காசே இல்லைனாலும் பரவாயில்ல, தான் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர். தயவு செஞ்சு இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் இதை ஒரு ரகசியமாக வச்சுக்கோங்க, எனக்காக இதை ஒன்று பண்ணுங்க அப்படின்ட்டு இவ கேட்டுக்கிட்டு இருக்கா. அவருக்கே ஷாக்கு, என்ன இது இப்படி பேசிட்டு இருக்கான்ட்டு. ஏன்னா இது ஒன்று நான் எனக்காக தான் பண்ணிக்கிறேன், ஏன்னா இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டா நான் நல்லா வாழலாம், எங்கள் குடும்பமும் நல்லா இருக்கலாம், என்னோட சுயநலமும் இதில் இருக்குது. அதனால தயவு செஞ்சு கல்யாணம் முடிகிற வரைக்கும் எங்கள் அப்பாட்டு உண்மையை சொல்லாதீங்கன்னு இருக்க. உன்னால் எந்த ஒரு பெண்மையான லைஃபையும் வாழ முடியாது, ஓகேவான்ட்டு அவன் கேட்குறான். எனக்கு அதில் முழு விருப்பம், ஏன்னா இதை நான் என்னோட விருப்பத்தோட தான் பண்ணுறேன், எனக்கு தெரியாமல் எதுவுமே இல்லை, மனசார நானும் இதுக்கு சம்மதிக்கிறேன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் வாழ்க்கையவே குடும்பத்துக்காக அர்ப்பணிக்கிற ஒரு முடிவில் வந்துட்டா. இதை அவன் யோசிச்சு பார்க்குறான், என்னடா இது ஒரு காணிக்யூபுக்கு போய் இப்படி ஒரு அருமையான பிள்ளையா அப்படின்ட்டு. என்னதான் இருந்தாலும் அந்த மாதிரி பிள்ளையெல்லாம் எனக்கு அமையிறது இல்லையே அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை நினச்சி பாவப்படுறதா இல்லை அவளை நினச்சி பெருமைப்படுறதான்னு தெரியாமல் இருக்க. ஹீரோயின் அதே என்னதான் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசினாலும் அப்படியே மயங்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கா. வாழ்க்கையை நினச்சிட்டு இருக்கா, இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, இன்னும் நல்லா பண்ண போகிறோம், நம்ம ஆசைலாம் நிறைவேறுமா இல்லாதான்ட்டு விரலை விட்டு எண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கா. பட் போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரே ஒரு விஷயம் தான். அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, நீ மட்டும் கல்யாணம் பண்ணிட்டா உங்கள் அம்மாவையும் சரி தம்பியையும் சரி நான் பார்த்துப்பேன், நீ போய் அங்கே நல்லாரு, என்னோட ஆசை அதுதாம்மா அப்படின்ட்டு. அவங்க அப்பாவோட ஆசைக்காக தானே இவ கல்யாணமே பண்ணுறா, நான் பண்ணியே தான் ஆகணும், ஏன்னா இந்த கல்யாணமே இப்படி தானே, எப்போவுமே கொடுத்து வாங்கல் தானே, அப்போ எனது மட்டும் இப்படி காதலால் நடச்சிருக்கோம், இதை நான் பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவன் மனசை எவ்வளோ தேத்த முடியுமோ அவ்வளோ தேத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே இவ உமன் லைஃபையே வாழ முடியாது, உனி அவ்வளோதான் அப்படின்ட்டு வந்துக்கிட்டு இருக்க. பார்த்தா அரசர் சொல்லியிருப்பார்ல அந்த இடத்துக்கு இவ வந்திருக்கா. அங்கே அரசர் பார்த்தீங்கன்னா இவளுக்கு ஏற்கனவே ஷூவெல்லாம் வச்சுட்டு, எப்படியோ இன்னைக்கு வருவேல, இந்த சில்க் ஷூவை உனக்கு பிடிக்கும்ல, கிஃப்டாக தரேன்ட்டு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணலான்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா இந்த ஆள் என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் இவருக்கு அன்றைக்கி சொன்னதே ஞாபகம் வருது. ஓ இவன் தான் அன்றைக்கி சொன்னான்ல, நிஜமாலுமே வந்துட்டான் போல அப்படின்ட்டு இவ யோசிச்சுட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயினுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அவள் கடைசியாக இந்த மாதிரி பையனாக இருக்க முடியும், ஒரு பையனை பார்த்து ஆசைப்பட முடியும், கல்யாணம் மட்டும் ஆயிடுச்சுன்னா நீ ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டு அரசரியாக பார்த்தீங்கன்னா பேய் அடிச்ச மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு நைட்டு மட்டும்தான் நான் பொண்ணாக இருக்க முடியும், இதுக்கு விட்டால் எனக்கு வழியே இல்லைன்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அரசர் பாட்டுக்கு நின்றுட்டு இருக்க. ஓடி போய் டக்குன்னு கிஸ் அடிச்சிடறா. அரசருக்கு ஒன்றுமே புரியல, ஹீரோயின் எதை பற்றி யோசிக்கல, கிஸ் அடிச்சோடனே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு 5 நிமிஷம் கழிச்சதான் அரசரே கேட்குறாரு, இது என்னோட ரிவார்டு அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பேசக்கூட இல்லை, அப்படியே ஓடிக்கிட்டா. கரெக்டாக பாடி கார்டு வேற வந்துட்டு, என்ன தின்னுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்க. என்னோட பொருள் ஒன்று திருட்டு போயிடுச்சு, அதை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அரசர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் வேணா திருடனை பிடிச்சி கொன்னரட்டா அப்படின்ட்டு இருக்க. உன்னை கொல்லு வேண்டான்ட்டு அரசர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இங்கே வந்து பேச்சில் மூச்சில் என்ன இப்படி பண்ணிட்டேன் இருக்க. அரசர் இங்கே அதுக்குள்ளே போனால் அவளை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணும்ட்டு ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்காங்க. அரண்மனையெல்லாம் பூட்டி நேரம் ஆயிடுச்சு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சரி இப்போதைக்கு நான் பண்ணதெல்லாம் பண்ணிட்டேன், எனக்கான நேரம் வந்துருச்சுன்ட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்கா. அரசர் ஹீரோயினை தேடிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த திருட இருக்கான்ல கில்லு, அவனும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டான். இங்கே ஒரு ட்விஸ்ட்டை காட்டுறாங்க, கில்லு வேறு யாருமே இல்லை நம்ம ஹீரோயின் தான் அப்படின்ட்டு. அரண்மனை மூணு உடனே ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறது தானே வழக்கம், அதே மாதிரி அவளோட வேட்டையை ஆரம்பிச்சிட்டா. நிஞ்சால 10 வருஷம் ட்ரைனிங் எடுத்த மாதிரி பறந்து பறந்து நம்ம ஹீரோயின் கொடுத்துட்டு இருக்க. அவள் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பா, இந்த மாதிரி பொருள் எல்லாம் இங்கே புதுசாக வந்திருக்கு, இதை யாருமே பாதுகாத்துட்டு இருக்கணும், இல்லைனா இதுவும் அதே மாதிரியே திருட்டு போய்டுன்ட்டு எல்லாம் பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதுவும் மக்களுக்கு சேர வேண்டியதுதான், அதை ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருப்பா. இப்போ அதே மாதிரியே இவ பொருள் எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் அந்த பக்கம் காடையை விட்டுட்டு போயிட்டு இருக்க. அவங்க தான் ஆல்ரெடி இந்த உழவில் இருக்காங்களே, யாராச்சும் இங்கே வந்திருக்கானான்ட்டு சும்மா யதார்த்தமாக பார்க்கலான்ட்டு வந்திருக்காங்க. பார்த்து ஓப்பன் பண்ணலான்ட்டு போயிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறா. வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு இருக்க. அட அக்காவை பார்க்கலான்ட்டு வந்த இந்த நேரத்தில் நீங்கள் என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் அவன் சொல்கிறான், இந்த மாதிரி திருட கில் இருக்கான்ல, அவனை பிடிக்கிறதுக்கு தான் தனிப்படை அமைச்சு தேடிக்கிட்டு இருக்கோம், அவனை மட்டும் பிடிச்சா சொல்லு, இந்த மாஸ்க் போட்டு இவனாச்சும் இந்த நைட்டில் சுற்றுறவனை பார்த்தியா அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் இந்த படைக்கலை யார் தலைமை தாங்க 2 ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கான். புதுசாக வந்திருக்கான்ல ஒருத்தன், அவன் தான். ஆனால் பாவம் அவன் புதுசாக அவனுக்கு ஒன்றுமே தெரியல, ஆனால் அவன் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெப் எடுக்கிறான், எப்படியோ பிடிச்சி
முடிச்சிருமோன்ட்டு உறுதியாக சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. கரெக்டாக அந்த நைட்டு குழந்தையோட அம்மா கிட்ட சொல்லியிருந்தாங்களே நான் வரேன்ட்டு, அதே மாதிரியே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த சாக்கில் அந்த அரிசி இருக்குல்ல கொஞ்சம் எடுத்து அவங்களுக்கு அப்படியே சைடில் நைஸாக வச்சுக்கிட்டு கரெக்டாக இவ்வளோ வந்துடுறா. வந்த உடனே அந்த அம்மா பார்த்தீங்கன்னா என் பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா, ஏன் இவ்வளோ லேட்டாக வரட்டு ஹீரோயினை சொல்லிட்டு இருக்க, கொடுங்க நான் பார்க்குறேன்ட்டு அவள் போயிட்டு இருக்கா. அரசருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ப்ரூஃப் மாதிரி கிடச்சிருக்கு. அந்த கில்லி எப்படி இருப்பான், என்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பான் அப்படின்ட்டு ஒரு டிராயிங் மாதிரி இருக்கு. பட் பக்கத்துலேயே அரசருக்கு அதை விட முக்கியமாக நம்ம ஹீரோயினுக்கு ஷூ வாங்கியிருப்பார்ல அதுதான் ஞாபகம் இருக்கு. அவன் எங்கே போயிருப்பா, அவளை நான் கண்ணே பிடிச்சாகணுமே அப்படின்ட்டு அரசர் டீப்பாக யோசிச்சுட்டு இருக்காரு. பாடி கார்டு என்ன இந்த கில்லையா அப்படின்ட்டு இருக்க, கில்லை யாரை தேடுவா, நான் என்னோட திருடனை சொல்லிக்கிட்டு இருக்கேன்ட்டு ஹீரோயினை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் அரண்மனையில் நடக்கிறத காட்டுறாங்க. அங்கே மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசரை புகழ்ந்து புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கும் சேர்த்து புகழ்றது என்ன, இந்த வருஷத்துக்கும் சேர்த்து புகழ்றது என்ன, நீடோடி வாழ்றது என்னன்னு இருக்க. அப்போ காணிக்கியூப் இருப்பாங்களே அவங்க சொல்கிறாங்க, சரி புகழ்ந்தது போதும், கொஞ்சம் உள்ளூர் நடவத்தை என்னன்னு சொல்லுங்க, புதுசாக என்ன போயிட்டு இருக்கு என்னன்ட்டு கேட்கலாம். அப்படிங்கும்போது தான் அந்த அமைச்சர்கள் ஒவ்வொருத்தவங்களா வாய் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் கில் இருக்கான்ல, அவன் வந்து என்னோட தோட்டத்தில் பயிரெல்லாம் கொள்ளையடிச்சிட்டான், என்னோட இதில் அரிசியெல்லாம் திருடிக்கிட்டு இருக்கான், அவன் அத்தனை பொருளை திருடிக்கிட்டு இருக்கான் போது அப்போ எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா யாரோட பொருள் எப்போ வேணாலும் திருட்டு போகல, அமைச்சர்களாக பார்த்து தானே அவன் திருடிக்கிட்டு இருக்கான், எல்லாரும் சேஃபாக இருங்கன்ட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அமைச்சர்களாக பேச்சே இல்லாமல் சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்க, அவன் கண்டிப்பாக இது எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பண்ணுறான், பிடிச்சே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுவும் நல்லா இருக்கே அப்படின்ட்டு அவன் பேரெல்லாம் வச்சு அரசர் காணிக்கியூப்ன்ட்டு எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அரசர் வெளியே நார்மலாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த காணிக்கியூப் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாம் எனக்கு வேணும்னே ஜால்ராதா தட்டிட்டு இருக்காங்க, உள்ளுக்குள்ள என்னமோ போயிட்டு இருக்கு, எல்லாம் மறைக்கிறாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தான் இந்த சீஃப் ஒரு விஷயத்தை நினைச்சு பார்க்குறாரு. அரசர் பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, அதனால பெரிய லாஸ் ஆயிருக்கும். ஆனால் நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்காருல்ல, அவர் கொஞ்சம் கூட பயப்படாமல் அரசர் முன்னாடி நடந்த உண்மையை அப்படியே கொள்ளியிருப்பாரு. கழுத்து மேலேயே கத்தி வச்சு மிரட்டும் போது அவர் உண்மையை சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த சீஃப் செக்ரட்டரி நீங்கள் பண்ணது கரெக்டு தான் அப்படின்ட்டு அரசருக்கு ஜால்ரா போட்டிருப்பான். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா இன்னைக்கு அவ்வளோ வறுமையில் இருக்காங்க, இவன் அரசர் கூட ஜால்ரா போட்டுட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கான். என்ன நீங்கள் அவனை மிஸ் பண்ணுறீங்க போல அப்படின்ட்டு அவங்க அப்பா கேட்டுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் இல்லை, என்னதான் அவன் என்ன வெறுத்தாலும் எனக்கு உண்மையாக இருந்தது அவன் மட்டும் தானே நேர்மையா, அதை தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்ட்டு அரசர் சொல்லிட்டு இருக்க. இங்கே இவர் ஒரு லுக்கு விட்டோன்னே காணிக்கியூப் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுக்கு கவலைப்படுறீங்க, வாங்க நம்ம வேலையை பார்க்கலான்ட்டு அவன் அரசரை மயக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு எதுவுமே நடக்காம அரசரை பார்த்துக்கணுன்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா மூடி மறைச்சிட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் இது ஹிஸ்டாரிக்கல் டாமா, அப்படியே ஒவ்வொரு முடிச்சா போட போட ஒவ்வொரு முடிச்சா அவுக்கன்ட்டு அப்படியே பேரு ரொமான்ஸு த்ரில்லரு காமெடின்ட்டு எல்லாத்தையும் பக்காவாக கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ். முக்கியமாக நீங்கள் பல நாள் கேட்டுட்டு இருந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவை போட்டுட்டேன், எல்லாம் இப்போ ஹாப்பியாக இருக்கீங்களான்ட்டு அதையும் சொல்லிட்டு போங்க. அடுத்து ஒரு சூப்பர் வீடியோவில் பார்ப்போம். பாய் கைஸ்.